சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தந்தையே, நான் இவரது காதலுக்காக நாட்டையே துறந்து இவரோடு வாழ தயாராக இருக்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இளவரசி என்ற பெருமையும் எனக்கு வேண்டாம். என்னை இங்கேயே விட்டு போய் விடுங்கள். சேர மன்னரே, இந்த நிலையில் நான் என்ன செய்வது? எனது தீர்ப்பை நான் சொல்லிவிடவா? சொல்லிவிடுங்கள். இனியும் தாமதிக்க கூடாது. இவர்கள் இப்படி கதறி கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதற்காக இரக்கம் காட்டிவிடக் கூடாது. பார்த்திபனுக்கு தான் நான் தண்டனை வழங்க முடியும். இல்லை, பரிவாதினியும் குற்றவாளிதான். அவளுக்கும் தண்டனை விதிக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. தங்கள் தீர்ப்பை சொல்லிவிடுங்கள். பார்த்திபா, நீ என் கட்டளைக்கு மாறாக நடந்தாய் என்பதற்காகவும், தகுதிக்கு மீறிய காதலால் சேர நாட்டிற்கே சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்பதற்காகவும் உனக்கு கடுமையான தண்டனையை விதிக்கிறேன். என்றென்றும் மீள முடியாத சிறையில் அடைத்து வைக்கிறேன். ஆம், இன்று முதல் நீ பரிவாதினியின் இதய சிறையில் காலமெல்லாம் அடைபட்டு கிடப்பாயாக. அதேபோல் நீ பரிவாதினியை மீள முடியாத உனது இதய சிறையில் அடைத்து வைப்பாயாக. நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு கணம் கூட பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தண்டனை விதிக்கிறேன். சோழ மாமன்னர் விதித்த தண்டனையை நானும் உறுதி செய்கிறேன். பிரபு, இப்படி ஒரு தண்டனையைத்தான் விதிக்கப் போகிறேன் என்று என்னிடம் கூட சொல்லவில்லையே. நீங்களும் ஏதும் அறியாதவர் போல் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு என்னை ஏமாற்றி விட்டீர்களே. காதலுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனையை மன்னரை தவிர வேறு யாரும் விதித்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றீர்களா? என் அண்ணன் இப்படி ஒரு இன்பதிர்ச்சியை தருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. இதில் என் பங்கு பெரிதில்லை மங்கம்மா. சேர மன்னரின் உயர்ந்த உள்ளத்தை தான் பாராட்ட வேண்டும். உன்னிடம் பரிவாதினி பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்ற நான் ஒரு இளவரசியை மணந்து கொள்ளும் அளவிற்கு தகுதி வாய்ந்தவன்தான் பார்த்திபன் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். பார்த்திபனும் உயர்ந்த குடியில் பிறந்தவன்தான். சோழ நாட்டிற்காகவே வாழ்ந்த ஒரு மாவீரனின் மைந்தன் தான். ஆனால் பெண்ணை பெற்ற தந்தை என்ற முறையில் சேர மன்னருக்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். பரிவாதினியின் பிறந்த நாளை காரணமாக கொண்டு பல நாட்டு இளவரசர்களை வரவழைத்து ஒரு சுயம்வரம் போல் ஏற்பாடு செய்தார் என்றால் எதற்காக? அவர்களில் யாரையேனும் ஒருவரை நம் மகள் தேர்ந்தெடுக்க மாட்டாளா என்ற ஆர்வத்தினால் தானே. ஆனால் அதற்கு முன்பே பார்த்திபன் பரிவாதினியின் உள்ளத்தில் இடம்பெற்று விட்டதால் அவள் அந்த இளவரசர்களை பார்த்திருக்கவே மாட்டாள். தாங்கள் சொல்வது உண்மைதான். அந்த விழாவில் பரிவாதினி இளவரசர்கள் அமர்ந்திருந்த பக்கம் கூட திரும்பவில்லை. இந்த நிலையில் சேர மன்னர் பார்த்திபன் பரிவாதினி காதலை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார், என்ன நினைப்பார் என்ற குழப்பத்தோடுதான் இவரை காணச் சென்றேன். செய்தியை கேட்டவுடன் அவர் சீறுவார், நாம் சமாதானப்படுத்த வேண்டும், வருந்துவார், ஆறுதல் கூற வேண்டும் என்றெல்லாம் யோசித்தபடி சென்றேன். ஆனால் என்ன ஆச்சரியம், பரிவாதினி பார்த்திபன் காதலை பற்றி சொன்ன மறுகணமே நானே ஆச்சரியப்படும் வகையில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். என் மகள் மனம் புரிந்து கொண்டு சோழ நாட்டில்தான் வாழப் போகிறாள் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார். பிரபு, தாங்கள் சொன்னது போல் இவர்கள் திருமணம் சுமூகமாக நடைபெறப் போகிறது என்றால் அதற்கு சேரமாமன்னரின் சம்மதம்தான் முதல் காரணம். அதற்காக இவர்கள் இருவருமே அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். பார்த்திபா, பரிவாதினி, சேர மன்னரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை, இவ்வளவையும் முன்னின்று நடத்தி நீங்கள் இருவரும் இணைய காரணமாக இருந்தவர் சோழ பேரரசர் அல்லவா? அதனால் முதலில் அவரை வணங்க வேண்டும். அதுதான் முறை. உங்கள் இருவரையும் ஒன்று சேரவே வணங்குகிறோம்.
ஆல்போல் தடைத்து அருகுபோல் வேரூன்றி வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். ஆனால் நான் உங்களை தமிழும் குரலும் போல் நிலைபெற்று புகழ்பெற்று வாழுங்கள் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க பல்லாண்டு. நீடூழி வாழ்க. பார்த்திபன், சொல் பரிவாதினி. நான் இப்போது இன்ப வானில் சிறகடித்து பறப்பது போல் உணர்கிறேன். என் தந்தையாரும் சோழ மன்னரும் இவ்வளவு சீக்கிரம் நம் இருவரின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படி தனிமையில், உரிமையில், சுதந்திரமாய் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். அந்த கனவு இப்போது நினைவாகிவிட்டது. எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. எனக்கு அந்த பிரமிப்பு இல்லை. ஏனென்றால் இந்த தருணம் நான் எதிர்பார்த்த தருணம்தான். என்ன சொல்கிறீர்கள்? ஆம் பரிவாதினி. எப்பொழுது என் காதலை உன்னிடத்தில் சொல்லி இரத்தத்தால் உன் நெற்றியில் திலகமிட்டேனோ அப்போதே என்னவளாக உன்னை நான் வரித்துக் கொண்டேன். எத்தனை எதிர்ப்புகள் நம் காதலுக்கு ஏற்பட்டாலும் அத்தனையையும் முறியடித்து உன்னை அடைந்தே தீர்வது என்ற முடிவை அப்போதே நான் எடுத்துவிட்டேன். ஆனால் நம் காதல் இத்தனை எளிதாக கைகூடி சேர மன்னரும் சோழ மன்னரும் நம் திருமணத்திற்கு இத்தனை விரைவில் சம்மதம் தருவார்கள் என்பதை நானும் உன்னை போல் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பரிவாதினி, மௌனமாகிவிட்டாய்? இல்லை இல்லை, சோழ தளபதி உங்களின் காதல் கைகூடி விட்டது. ஆனால் பாவம், பாண்டிய தளபதியின் காதலுக்குதான் சோதனைக்கு மேல் சோதனையாக வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிய தளபதி செழியனுக்கும் வேளிர்குடி இளவரசி தாமரைக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நான் போகிறேன், என்னை தேட வேண்டாம் என்று பணிப்பெண் மூலமாக செழியனுக்கு ஓலை எழுதி தந்துவிட்டு தாமரை காணாமல் போகும் அளவிற்கு அவர்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கிவிட்டதே. நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த அந்த காதலர்கள் இப்பொழுதுதான் ஒன்று சேர்ந்தார்கள். மீண்டும் அவர்களுக்குள் பிரிவு என்பது துயரமான விஷயம்தான். ஆனால் உண்மையான காதல் என்றுமே தோற்காது. செழியனும் தாமரையும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக காதலிக்கிறார்கள். அவர்களுக்கு இடையே உண்டான பிரிவு என்பது தற்காலிகமான ஒன்றுதான். நிச்சயம் தாமரையும் செழியனும் ஒன்று சேருவார்கள். அவர்களின் காதலும் நம் காதலைப் போல் திருமணத்தில் முடியும். அண்ணா, நீங்கள் வரைந்திருக்கும் இந்த ஓவியம் மிகவும் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. இத்தனை வேலைப்பாடுகளுடன் அமைந்த அழகிய அரியாசனத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இத்தனை அழகான ஓவியத்தை வரைந்திருக்கிறீர்களே, இதை யாருக்கேனும் பரிசளிக்கப் போகிறீர்களா?
இதை யாருக்கண்ணா பரிசளிக்க போகிறீர்கள்? பிற யாருக்கும் பரிசளிப்பதற்காக நான் இந்த ஓவியத்தை வரையவில்லை, எனக்காகத்தான் வரைந்தேன். இதுதான் நாளை நான் அமரப்போகும் அரியாசனம். ஓ, முதன்மை தளபதியாக நீங்கள் அமரப்போகும் அரியாசனமா? முதன்மை தளபதியா? வரும் காலத்தில் இந்த பாண்டிய நாட்டின் மன்னனாக நான் அமரப்போகும் அரியாசனம். என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? இளவரசர் இளம்வழுதி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பாண்டிய நாட்டின் மன்னர் ஆவீர்கள்? அண்ணா, நாம் கனவு காணலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த கனவு நமக்கு சாத்தியப்படக்கூடிய கனவாக இருக்க வேண்டும். இது சாத்தியப்படக்கூடிய கனவுதான். ஏன் தெரியுமா? என்னை பாண்டிய நாட்டு அரியாசனத்தில் அமர வைக்கப் போவதாக நம் மன்னர் பெருமானே வாக்கு கொடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? ஆமாம், உனக்கே தெரிந்திருக்கும். நம் மன்னர் பெரும்பழுதி பாண்டியரை நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவனும் துணை புரிந்து கொண்டிருப்பவனும் நான் தான். பல ஆண்டுகளுக்கு முன்னர் தென்வெள்ள ஆற்றங்கரையினை ஒட்டிய முத்தூர் கூட்டத்தினை ஆண்டிட்ட வேளிர்குல குறுநில மன்னன் நம்முடைய பாண்டிய வேந்தரின் உயிரினை பறித்திட முயன்றதை இன்று பலர் மறந்திருக்கலாம். அப்படி அந்த குறுநில மன்னர் பாண்டிய மன்னரின் உயிரை பறித்திட முயன்றபோது அவருக்கு அரணாக கேடயமாக தற்காப்பளித்து காப்பாற்றியது யார் தெரியுமா? இந்த மணிமாறன் தான். என்னுடைய தீர செயலையும் அரசரிடம் நான் கொண்ட ஆழ்ந்த பற்றுதலையும் பாராட்டிய பாண்டிய வேந்தர், மணிமாறா, உன்னை போல் உற்ற துணை இந்த உலகிலேயே எனக்கு எவருமே இல்லை. ஆகவே என் அருகிலேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் என்று என்னை தளபதியாக்கினார். அது மட்டுமல்ல, அன்றே அவர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன அந்த வாக்குறுதி? என்னை மரணம் வந்து நெருங்கிடும் பொழுது நீதான் இந்த பாண்டிய மண்டலத்தை எனக்கு பின்னர் ஆளுகின்ற உரிமை படைத்தவன் என்பதாக இறுதி முறை எழுதி வைத்து விடுகிறேன் என்ற உறுதியான வாக்குறுதியை தந்திருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? இளவரசர் இளம்வழுதி இருக்கும் பொழுது தங்களால் எப்படி அரியணையில் ஏற முடியும்? மிகச்சிறிய கொற்கை பட்டினத்தையே சரியாக நிர்வாகம் செய்ய முடியாத இளம்வழுதி இந்த மாபெரும் பாண்டிய நாட்டை எப்படி கோலோச்சிட முடியும்? கவிதைகள் புனைவதிலும் கடற்பயணம் போவதிலும் காலம் கழித்திருக்கின்ற அவரால் எப்படி அரசியல் கலையிலே அரிமாவாக திகழ்ந்திட முடியும்? இந்த நிலையில் இளம்வழுதியே அரியணை ஏறுகிறார் என்று வைத்துக் கொண்டாலும் அதன் பிறகு இந்த நாடும் மக்களும் நலம் பெற்றிட முடியுமா? சரி, உங்களுக்கு இறுதி முறை எழுதி தருவதாக அப்பொழுது ஒரு வேகத்தில் பாண்டிய மன்னர் கூறியிருக்கலாம். அதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்ன கட்டாயம்? அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? மன்னர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை அத்தனை எளிதாக நான் நழுவ விட மாட்டேன். கவலைப்படாதே கருங்கோழி. தகுந்த நேரம் பார்த்து பாண்டிய மன்னரிடம் இந்த இறுதி முறியை நான் எழுதி வாங்கி விடுகிறேன். அவர் அன்று தந்த வாக்குறுதியின்படியும் என்னப்படியும் இந்த பாண்டிய மாமண்டலத்தை எதிர்காலத்தில் ஆளப் போகிறவன் நான் தான். இதுதான் நான் பாண்டிய மன்னனாக அமரப்போகும் அரியாசனம். இதில் எந்தவித ஐயப்பாடும் உனக்கு தேவையில்லை. மன்னா, தங்களுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டுவிட்டதாக என் தந்தையார் என்னிடம் கூறியதும் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அரண்மனை வைத்தியர் அளித்த சிகிச்சையினால் இப்பொழுது சற்று நலமாக இருக்கிறேன். நான் தங்கள் திருநாட்டிற்கு தூதுவனாக வந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி நோய்வாய்ப்பட்டிருப்பது மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மன்னவா, எங்கள் ஒவ்வொருவரின் விருப்பமும் அதுதான். நீங்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும். நீங்கள் இப்படி படுக்கையில் படுத்து நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. கவலைப்படாதே ஷழியா. உங்கள் அனைவருடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நான் விரைவில் குணமடைந்து விடுவேன். என்ன சிபியோ, எங்கள் பாண்டிய நாடு உனக்கு பிடித்திருக்கிறதா? என்ன மன்னவா, இப்படி கேட்டுவிட்டீர்கள்? எனக்கு பாண்டிய நாட்டையும் பிடித்திருக்கிறது, பாண்டிய மக்களையும் பிடித்திருக்கிறது. ஒவ்வொருவரும் என்னிடம் காட்டும் அன்பினால், உபசரிப்பினால் இந்த பாண்டிய நாட்டில் நான் இருப்பது என் தாய் நாடான ரோமாபுரியில் இருப்பது போன்ற உணர்வை எனக்கு தருகிறது. அரசே, ரோமாபுரி தூதுவர் கூறுவதை பார்த்தால் இவர் தன் தாய் நாட்டையே மறந்து பாண்டிய நாட்டிலேயே தங்கிவிடுவார் போலல்லவா தோன்றுகிறது.
ஏன் சிப்பியோ, முத்துநகை கூறுவது போல் நீங்கள் பாண்டிய நாட்டிலேயே தங்கிவிடுங்களேன். நாங்கள் இங்கேயே உங்களுக்கு ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்து விடுகிறோம். நான் அவர் இங்கே தங்கிவிட்டால் அகஸ்டஸ் பெருமானின் கட்டளையை யார் நிறைவேற்றி வைப்பது? மாண்புமிகு பாண்டிய மாமன்னரையும் மகாராணியாரையும் ரோமாபுரிக்கு யார் அழைத்துச் செல்வார்கள்? சிபியோ கூறுவதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். அகஸ்டஸ் மன்னரின் அழைப்பிற்கிணங்கி நானும் தேவியும் சிபியோவுடன் ரோமாபுரிக்கு சென்று வந்து விடுகிறோம். அதற்கு பின்னர் இது பற்றி அனைவரும் கலந்து ஆலோசிப்போம். ஏன் சிபியோ, நீ கொர்க்கை பட்டணத்தில் கூடும் சந்தையை பார்த்திருக்கின்றாயா? இல்லை மன்னவா, கொர்க்கையில் கூடும் சந்தையை பற்றியும் அங்கு கிடைக்கும் விலை மதிப்பில்லா கொர்க்கை முத்துக்களை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா, சிபியோவை நீ நாளை கொர்க்கைக்கு அழைத்துச் செல். உத்தரவு மன்னவா. அப்படி நீங்கள் செல்லும் பொழுது உடன் முத்துநகையையும் மணிமாறனையும் அழைத்துச் செல். மன்னா, நான் எதற்கு? இவர்கள் சென்று வரட்டும். ஏன் முத்துநகை, உனக்கு கொர்க்கை சந்தையை பார்ப்பதில் விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை மன்னா. தாங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தங்களுக்கு உதவியாக இங்கேயே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த நிலையில் தங்களை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை. எனக்கு என்னம்மா, என்னை பார்த்து கொள்ளவும் என் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். போதாதற்கு உன் தந்தையார் புலவர் காரிக்கண்ணனார் அவ்வப்போது என்னை வந்து சந்தித்து நானே மறந்து போன பல்வேறு விஷயங்களை பற்றி உரையாடி அதை எனக்கு நினைவுபடுத்தி எனக்கு பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறார். நீ இவர்களுடன் கொர்க்கைக்கு போய் வா. நான் ஏற்கனவே உனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறேனே, அதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஆகட்டும் மன்னவா, நிச்சயமாக செல்கிறேன். பூங்கோதை, தந்தையே, எப்போது வந்தீர்கள்? இப்பொழுதுதானம்மா வந்தேன். நீ மிகுந்த ஈடுபாட்டோடு ஏட்டில் எழுதுவது கண்டு அங்கேயே நின்று விட்டேன். நீ ஒரு முறையாவது நிமிர்ந்து பார்ப்பா என்று பார்த்தால் உன் நினைவு நீ எழுதும் விஷயத்தில் தான் இருந்தது. வேறு வழியில்லாமல் அப்படி நீ என்னதான் எழுதுகிறாய் என்று பார்க்க அருகில் வந்தேன். வேண்டாம் தந்தையே. என்ன வேண்டாம்? நான் எழுதுவதை நீங்கள் பார்ப்பது வேண்டாம். ஏன்? இன்னும் அது முழுமை பெறவில்லை. இதற்குள் பார்த்தால் சரியாக இருக்காது. அப்படி என்னதான் எழுதுகிறாய்? அது கவிதை. ஓ, நீ கவிதையெல்லாம் எழுதுகிறாயா? ஏன் தந்தையே, நான் கவிதை எழுதக்கூடாதா? அப்படி சொல்வேனா? சோழ நாடு இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட நாடு. கல்லும் கவிபாடும் என்பார்களே, அப்படி இங்கு புலவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் கவிதையாகத்தான் இருக்கிறது. வயலில் பணிபுரியும் விவசாயி கூட கவிதை புனையும் திறன் பெற்றவனாகத்தான் விளங்குகிறான். ஆனால் என்ன? நான் தான் சிறுவயது முதலே மூர்க்க குணம் கொண்டவனாக இருந்ததால் போதுமான அளவு கல்வியில் நாட்டம் கொள்ளவில்லை. அதனால் என்ன? இப்பொழுது சோழ நாட்டின் மண் வாசனை உங்களுக்கு கவிதையின் மாண்பை புரிய வைத்திருக்கிறதே. அது உண்மைதான். அதிலும் இப்பொழுது என் மகளே கவிதை எழுதுகிறாள் என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கே அதை கொடு பார்ப்போம். வேண்டாம், நீங்கள் இதை இப்பொழுது பார்க்க வேண்டாம். அதுதான் முடியாது. இப்பொழுது நான் அதை பார்த்தாக வேண்டும். தந்தையே, வேண்டாம். தந்தையே, போங்கள் தந்தையே. இப்படியா செய்வது? நான் போகிறேன். இருக்கும் போதை. இல்லை இல்லை, நீங்கள் அதை பார்க்கும் போது நான் இருக்கக்கூடாது. நான் போகிறேன். பூங்கோதை, பூங்கோதை.